தமிழ் டெக் வள்ளிமலை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எமர்ஜென்சி லேம்ப். இந்த லேம்ப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணாலும் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. ப்ளஸ் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சார்ஜ் பண்ணாலுமே லைட் ஆன் ஆக மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணாலுமே எந்த வித ரெஸ்பான்ஸுமே கிடையாது இந்த லைட்டு. இது எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கே 4 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 4 ஸ்க்ரூ இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த டாப் இது மட்டும் எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி 6 வோல்ட் 4.5 ஆம்பியர் ஹவர் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனோட வோல்டேஜ் சார்ஜிங் வோல்டேஜ் வருதான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியோட சார்ஜிங் வோல்டேஜ் இன்புட் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி இன்புட் வோல்டேஜ் நம்மளுக்கு கரெக்டாகவே வருது. 10 வோல்ட்டு. இப்போ பேட்டரியை ரிமூவ் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணி பேட்டரி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி வோல்டேஜ் ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. இப்போ பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பேட்டரி வோல்டேஜ் 0.93. பேட்டரி ஃபுல் ரேட்டு. பேட்டரி எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே வீடியோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி உங்களுக்கு பேட்டரி டெட் பேட்டரி ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி நம்மளால் ரெடி பண்ண முடியாது. என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிட்டுருக்கு பேட்டரி. இது மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஷேக் ஆகுது பேட்டரியில். இது உள்ளுக்குள்ளார டேமேஜ் ஆகிருக்கு. இதை நம்ம ரெடி பண்ண முடியாது. இதை தூக்கி போட்டு புது பேட்டரி தான் வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி ஃபிசிக்கலாக ஏதாவது டேமேஜ் அது மாதிரி ஆயிருந்துன்னா கம்பல்சரி அதில் நம்ம லிக்விட் ஊற்றினாலும் வெளியே வந்துடும். இது யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா புது பேட்டரி வாங்கிட்டு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் 5 ஆம்பியர் ஹவர். இப்போ இதை நம்ம எமர்ஜென்சி லேம்பில் ஃபிக்ஸ் பண்ணி சால்டரிங் பண்ணிக்கலாம். பேட்டரி டெர்மினல் லெட் இது மாதிரி கொஞ்சம் வச்சு சால்டரிங் பண்ணிக்கலாம். அப்போ ஒயர் வச்சு சால்டரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலோட பாசிட்டிவ் ஒயரையும் நெகட்டிவ் டெர்மினலோட நெகட்டிவ் ஒயரையும் சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ 8 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணால் லைட் எரியுது. ஆனால் இங்கே டியூப் இந்த 2 இடத்துலையுமே வீக் ஆனதுனால வெளிச்சம் ரொம்ப கம்மியாக வருது. இது லைட்டும் நம்ம வேறு புதுசு வாங்கி சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணால் இந்த ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணி இந்த இது வெளியே எடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த 2 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்து கீழே வச்சிடலாம். அதே மாதிரி இந்த டியூப்லைட் கட்டத்துக்கு இந்த 2 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணால் தான் இந்த ஹோல்டர்லேருந்து வெளியே எடுக்க முடியும். அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அந்த ஹோல்டரையும் ரிமூவ் பண்ணியாச்சு. பொறுமையாக எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் கனெக்ட் ஆகிருக்கு. இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புதுசு ஒரு டியூப் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த டியூப் மாற்றிடலாம். இதுவும் ஜஸ்ட்டு எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். இதில் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். எப்படி வேணாலும் மாற்றி கனெக்ட் பண்ணலாம். நான் சும்மா அதே மாதிரி பழையபடி இந்த லாஸ்ட் கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் வேணால் இதுலேயும் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி போட்டாலுமே உங்களுக்கு எரியுது. பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு எரியுது. ஓகே, இப்போ பேட்டரி போட்டு 8 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் பண்ண உடனே பேட்டரி டெட்டில் இருக்கும்போது இங்கே க்ரீன் கலர் இண்டிகேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வருது. ரெட் கலர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சார்ஜ் ஆகுதுன்ற மீனிங்கு. ஃபுல் சார்ஜ் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் கலரில் மாறிடும். மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வள்ளிமலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.